என்ன தவம் செஞ்சு புட்டோம், அக்கா தங்கை ஆகி புட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. பாப்பட்ட சரி சரி மேலெல்லாம் ஏறக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் கிருத்ரி ரோஸ். இன்னைக்கு என்ன விளாக்னா, இன்னைக்கு ஒரு சேடான விளாக் தான். இது வீட்டில் யாருமே இல்லை இன்னிலேருந்து. என்ன எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இவரும் ஊருக்கு கிளம்புறாரு. பாப்பா வந்து வந்தா இல்லையா, ஒரு மாதம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணா. இன்னைக்கு வந்து அவள் வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணி அங்கே வந்து வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதனால திருவிழாலாம் முடிஞ்சுது. சரி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னைக்கு கிளம்பிட்டா இல்லையா, மூஞ்சி உருண்டாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறேன். அந்த லாக் தான் பார்க்க போறீங்க. என்ன நல்லா பேக் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா வந்து வெயிட்டாக பேக் பண்ணி போகலாம். என்னென்ன பேக் பண்ணி வச்சுக்கிற காமி. இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரருடைய ட்ரெஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. அழுவுறியா? அழுது உள்ளே வச்சிருக்கூடாது. ஆமாம், அழுவாதே அழுதுண்டோம். என்ன தவம் செஞ்சு புட்டோம், அக்கா தங்கை ஆகி புட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா. ஓகே, என்னென்னலாம் பேக் பண்ணிக்கிறீங்க? என்னென்னலாமா, இது ஃபுல்லா ட்ரெஸ்ஸு. அண்ணாண்ட வந்து அவளுடைய வலை பாக்ஸு, அப்புறம் வீட்டில் இருந்து கொஞ்சம் புளி வத்தல், மிளகாத்தூள் அவ்வளோதான். இன்னும் நிறைய வந்து இது வந்து கொள்ளாது, அதனால அந்த சூட்கேஸில் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து மாங்காய் பச்சடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஊறுகாய், அப்புறம் என்னென்ன இருக்கு அதில், மாம்பழம் இருக்கும், அப்புறம் ரவா லட்டு. எங்கள் அம்மா வந்து ரவா லட்டுலாம் பண்ணி கொடுத்தாங்க. மீன் குழம்பு நேற்று எங்கள் வீட்டு மீன் குழம்பு. இன்னைக்கு இவளுக்காகவே தனியாக கொடுத்தால பொண்ணு ஸ்பெஷலாக மீன் குழம்பு வச்சு நான் தான் காலையில் மீன் வாங்கிட்டு வந்தேன். வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவிட்டு நீ ஒரு வாரத்துக்கு குழம்பே வைக்க தேவையா. அப்புறம் வந்து இட்லி தூள். நான் தான் வந்து நேற்று வந்து இட்லி பொடி வனஜாக்கு அரைச்சி கொடுத்தேன். ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறதுலாம் வந்து நல்லா சுள்ளுன்னு காரமாக இருக்குமா, அதனால் நான் வந்து மிளகு சீரகம் மட்டும் போட்டு தூள், உடச்ச கடலை போட்டு தூள்லாம் அரைச்சி கொடுத்துருக்கேன். அது ஒரு டப்பா ஃபுல்லாக இருக்கா. இப்போ அம்மா வந்து குழம்பு வச்சிட்ருக்காங்க வீட்டை, மீன் குழம்பு. அது ஒரு நல்லா இவ்வளோ பெரிய வாளி நிறைய ஊற்றி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க 2 பேர் தான் நான் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. சும்மா சொல்கிறேன், அது 2 நாள் தான் சாப்பிட முடியும். சும்மா பேச்சு சொன்னேன், இன்னும் வச்சு சாப்பிட மாட்டீங்களோ? சொல்ல வரல, நான் வாயை திறந்து அது கொடுத்துருமோ. இங்க இருந்து போனவொடனே எல்லாத்தையும் வாரி வழங்கிடும். கொடுப்பேன், மீன் குழம்பு கொடுப்போம், பிடிக்கும், ரவா லட்டு பிடிக்கும். அப்போ உன் ஃப்ரெண்டுக்காக தான் இது வாரிட்டு போறேன். இது அம்மா வீட்டுல இருந்து வருது, எனக்கு ஸ்பெஷல். இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால ஸ்பெஷல். அவனப்ப என் அம்மா வீட்டுல இருந்து இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி பெருமையா சொல்லி கொடுக்க போறாங்க. பெருமை பீத்திக்கணும். ஓகே, கிளம்பியாச்சா? இப்போ வந்து இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு விழுப்புரம் போயிட்டு, இங்கே வந்து நம்ம வழுதாவூர்லேருந்து விழுப்புரம் போயிட்டு, விழுப்புரத்துலேருந்து ட்ரெயின் இருக்குது சேலத்துக்கு. நம்ம ஊர்லேருந்து சேலத்துக்கு பஸ்லாம் கிடையாது, பட் விழுப்புரத்துக்கு இருக்குது. இவன் ஏன் பஸ்ஸில் போக மாட்டேறான்னா, நம்ம கூட விழுப்புரம் வரைக்கும் நீங்களாம் வாங்க, வந்து என்னை வந்து பஸ் ஏற்றி விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ட்ரெயினில் போகல, ஏன்னா ட்ரெயினில் தனியாக அனுப்ப முடியாது இல்லையா. இப்போ இவங்க வீட்டுக்கார் வந்தால் ட்ரெயினில் அனுப்பலாம், பட் அவங்களுக்கு வேலை லீவ் கொடுக்க மாட்டாங்க. சேம் டைம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். நானும் வணக்கம் மட்டும் தனியாக போகிறேன். சரி போகலாமா? நானும் பட்டும் வந்து வண்டியில் தனியாக போகிறோம், ஸ்கூட்டியில். இந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இவன் வந்து அப்பா கூட வருவான். நாங்கள் மட்டும் தான் கூப்பிட்டு போகலான்னு ஒரு பிளான். பட் அப்பா என்ன சொல்லிட்டாங்க, வேணாம் என் பொண்ணு நானே கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. அதனால் மனசை வந்து அப்பா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா வண்டியில், நாங்கள் ஒரு வண்டியில் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இதை எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால தான். இப்போ வந்து 10:12 வந்து எமகொண்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 மணிக்கு மேலே இவளை வந்து நாங்கள் அவள் ஊருக்கு பேக்கப் பண்ணிடுவோம். இதுதான் அவள் ஊர். இதுக்கப்புறமா அதுவும் அவன் ஊர் இல்லையா, அங்கே தான் அவன் நிரந்தரமாக இருக்கலாம். பட் கூடிய விரைவில் இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கோம். அவளுக்கும் ஆசை இங்கே பெர்மனண்ட்டாக இங்கே வர மாதிரி, பாண்டிச்சேரிக்கு வந்துடுவா. கொஞ்சம் சில பல வருஷத்தில்
இல்லையா அவருதா சீக்கிரமா எல்லாத்தையும் மூட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்துருங்க. ஏன்னா 6 மணி நேரம் போய் போய் எங்களாலையும் பார்க்க முடியாது இல்லையா, அதனாலதான் இங்கேயே வந்துடுவா பர்மனண்டா. சீக்கிரம் கிளம்பு சரியா, மணி ஆயிடுச்சு 10:12 எமகண்டா, மணி 11:45 ஆகுது பாரு. சீக்கிரம் கிளம்பு. வண்டி வந்ததும் நான் வண்டி அண்ணன் எடுத்துட்டு அண்ணா டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுவாங்க, டக்குன்னு கிளம்பு. அம்மா ஊருக்கு போற வரியா? லிப்ஸ்டிக்லாம் வேற எடுத்து அப்பிச்சு. வெந்திருக்காது. 3 வேலை வந்தது, 3 விசில் தான் வந்தது. மாத்திரை போட்டு வாங்கணும் ஒண்ணே. மாத்திரை வாங்கிட்டு போகணும். திருக்கனூர்ல போயிட்டு ஒரு வேளை மாத்திரை போட்டு கொடுத்தா யாருமா வாங்கி ஒரு 10 போடணும். அதுக்கப்புறம் 5 மணி நேரம் பஸ்ல போனா மறுபடியும் இன்னொரு போட்டுக்கணும். வந்தாச்சு, போலாமா? விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். கஷ்டமா இருக்குது அப்பா விட்டுட்டு போறது. ஓ, அப்பா விட்டுட்டு போறதே கஷ்டம். விட்டுட்டு போறது கஷ்டம் தான். சரி, போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரு சீக்கிரமா சரியா? பஸ் எங்க? தோருக்கு சேலம் பஸ் தோருக்கு. எங்க அப்பா எங்க? அப்பா தண்ணி எங்க பிடிக்கிறது? உள்ள போ. என்ன ஊருக்கு? சேலம். போ, மணி ஆயிடுச்சுங்களா? போ, மணி ஆயிடுச்சு. போ. ஆமாம், 1 மணி நேரம் ஆகும். 7 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. 7 மணி நேரம். சரி போ, ஏறு. அப்புறம் இங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் சூட் கேஸ் வைக்க. வாமிட் பண்ணாலும் கடைசியாக எடுத்துக்கணும். மாத்திரை எப்பயே போட்டுக்கோ. 2 வேளை மாத்திரை, இப்போ 1 வேளை போட்டுக்கோ. அது உள்ள மாத்திரை வச்சிருக்கேன், எடுத்து போடு. வந்துடும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமா. பயமாக்கிட்ட வச்சு விட்டு போயிடுது. வச்சுக்கோ. சித்தி ஊருக்கு போறாங்கடா. நீ போறியா சித்தி கூட? வரேன், நான் கூட்டு போறேன். மாத்திரை அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வெயில்ல ஆத்தூர்லாம் போயிட்டு போவோம். கள்ளக்குறிச்சி ஆத்தூர்லாம் அதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட், முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. அதெல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் நிற்கும், அவ்வளோதான். வா போலாம், வாங்க போலாம். வா பட்டு. பாய் பாய். போலாம். விட்டுட்டு என் கூட வருவாங்க பார்த்தாக்கா அவங்க அப்படி எங்கேயே போயிட்டாங்க. அவங்க அப்பா ஏதோ வாங்கி தர்றாருன்னு நினைக்கிறேன் வட்சனுக்கு. டோருக்கு போய் இந்த பஸ் தான். சரி சரி, மேலலாம் ஏறக்கூடாது. அது போட்ட குட்டி இறந்துச்சு. சரி சரி போ 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 போ. இது லாஸ்ட் டைம் போட்டது 3 குட்டி. அதில் 1 செத்து போச்சு, 1 யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. 1 வந்து பெருசாக வளர்ந்தது, 2 நாளைக்கு முன்னாடி இறந்துடுச்சு. ஐ மீன் இது இப்போ 2ஆவதாக குட்டி போட்ட அன்னைக்கே அது இறந்துடுச்சு. லாஸ்ட்டாக குட்டி போட்டது. இப்போ புதுசாக 2 குட்டி போட்டுச்சு, 2 இறந்துச்சு போட்ட அன்னைக்கே. ஸோ அதனாலே வந்து 2 நாளாவே அழுதுகிட்டே இருக்கு. மனசா விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம்.
வாங்கிக்கோ, அப்பா கிட்ட வாங்கிக்கோ போ. ஏற்கனவே வாயில் வச்சுருந்தாரு. உட்கார், நேரா உட்காந்துன்னா சாப்பிடணும். உட்காந்துன்னா சாப்பிட படக்கூடாதா? கெட்ட பழக்கம். கரெக்டாக வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, நல்ல வேளை 12:30 மணிக்கு கிளம்பணும். சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு தான் போனாங்க. சாம்பார் கொதிக்கிற நேரம் அம்மா பார்த்து சொல்லிட்டு போயிட்டோம். அம்மா ஊருக்கு மட்டும் அம்மா பண்ணாங்க மாங்காய் துவையல். நல்லா இருக்கா சாம்பார்? சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் போட்டு வர. மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடு. ஆனால் நைட் சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்க, மீன் குழம்பு அம்மா வச்ச மீன் குழம்பு. மீன் நல்லா இருந்தது. மீன்னா நல்லா இருந்ததா? இன்னும் யாரும் சாப்பிடலையே, அப்படியே ஊற்றி வணைச்சா கொடுத்து அமிச்சாங்களே. மீதி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, சாப்பிட்டு படத்துக்கு போகலாமா?